டேய் சின்சானு, மழை பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கு. எங்கேயாவது ஓரமா வண்டியை நிறுத்திட்டு போலாமா? பிராங்க்லின், அதெல்லாம் வேணாம்ப்பா. ஏற்கனவே 2 பேருமே நனைஞ்சிட்டோம்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவல. நேரா வீட்டுக்கே போயிடுப்பா. செர்ரா சின்சானு. சரி, புதுசா ஏதாவது கேமை பாத்தியா? அந்த கேமை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்டா. பிராங்க்லின், புதுசா ரோலர் கோஸ்டர் டைக்குன்னு ஒரு கேமை பார்த்தேன்ப்பா. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் இருக்கும் பத்தியா? அந்த மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை நம்ம ஆரம்பிக்கணும். அதுல நிறைய ரைடெல்லாம் நம்ம உருவாக்கணும்ப்பா. அப்பதான் நிறைய ஆளுங்க வருவாங்க. ஆளுங்க சுத்தி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும்ப்பா. அதே மாதிரி ராட்டினத்துல ரைடு மாதிரிலாம் போனாங்கன்னா இன்னும் நிறைய காசு கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும்ப்பா. குப்பையை சேர விடக்கூடாது. ஏன்னா குப்பைலாம் சேர்ந்ததுன்னா ஆளுங்க கிளம்பி போயிடுவாங்க. நம்ம குப்பை சேர்ந்ததுன்னா உடனே கிளீன் பண்ணணும்ப்பா. முதல்ல நம்ம குப்பையை கிளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கிளீனர் அப்பாயின் பண்ணிட்டு அவன் கிளீன் பண்ணிடுவான்ப்பா. கேம் சூப்பரா இருந்ததுப்பா. நீ சொல்றத வச்சு பார்த்தா கேம் நல்லா இருக்கும் போலியடா. இப்ப மழை வேற நின்றுச்சு. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த கேமை விளையாடலாம்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். நான் எங்க வந்திருக்கேன் தானே யோசிக்கிறீங்க? ரோலர் கோஸ்டர் டைக்கூன் கேமுக்கு தாங்க வந்திருக்கேன். ரோலர் கோஸ்டர்னா உங்க எல்லாருமே தெரியும். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரோலர் கோஸ்டர்னு ஒரு ரைடு இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ரைடை தான் நான் கிரியேட் பண்ண போறேன். முதல்ல ஸ்டார்ட் டைக்கூன் இதை கொடுத்தாதான் நம்ம கேம் குள்ள போக முடியும். மக்களே பாத்தீங்களா, நமக்காக தண்ணியை தாண்டதுக்கு ஒரு பிரிட்ஜை போட்டுட்டாங்க. இங்க என்ட்ரன்ஸ் கேட்டு, அதுக்கு $30 தேவையா மக்களே? நம்ம கிட்ட எவ்வளவு டாலர் இருக்கு தெரியலையே. டாலரை காட்டுது மக்களே. என்கிட்ட $1060 இருக்கு. இதுங்க நம்ம ரோலர் கோஸ்டர் டைக்கூன் செம்மையா இருக்கா செட்டப்? அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி மக்களே. இங்க இங்க முதல்ல என்ன பண்ணோம்? ஸ்டார்ட் புஷ். இதுல இந்த மாதிரி செடி கொடிலாம் போட்டேன். அடுத்து ஒவ்வொன்றா டெவலப் பண்ண மக்களே. இது பாருங்க, இங்க ஹெலிகாப்டர் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொன்றா நம்ம டெவலப் பண்ணோம். இங்க மெயின் பாத்வே. இங்க வழி கொடுக்குறோம் மக்களே. கிட்ஸ் ஜோனு, அதாவது சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ராட்டினம் இருக்கும் பாத்தீங்களா? அதெல்லாம் இங்க இருக்கு. இது பாருங்க, இருங்க, சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ராட்டினம்லாம் இங்க வரும் பாருங்க. அந்த ஏர்பிளேன்ல நம்ம உட்காந்து போற மாதிரி ஒரு ரைடு இருக்கும்ல, அந்த ரைடு இங்க வரும் பாருங்க. இது வந்துருச்சு பாத்தீங்களா? அது பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க குயின்ஸ்லாண்ட் போயிருந்தீங்கன்னா பாத்துருப்பீங்க மக்களே. சின்ன பசங்க ஓட்டுறது, போக போக பெரியவங்க தான் நம்ம வைக்க போறோம். இது பாருங்க, முதல்ல சின்ன பசங்க தான் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கே ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது பாருங்க, ஒருத்தங்க வந்துட்டாங்க பாருங்க. அவங்களா ரைட் பண்றாங்க பாத்தீங்களா? இது சுத்த போது இருங்க, நம்ம தான் சுத்தணுமா? இல்ல அதுவே சுத்துது மக்களே. இது பாருங்க, 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க மக்களே. நம்ம இப்பதான் அந்த இது ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு செக்யூரிட்டியை போடணும். இருங்க, செக்யூரிட்டியை போட்டுலாமா? லைட்டை முதல்ல போட்டுட்டோம். செக்யூரிட்டியை போட்டுமா இல்லையா? இன்னும் செக்யூரிட்டி போடல போலியே. ஓகேங்க, லைட் எல்லாம் போட்டு சூப்பரா மாத்திட்டோம். பாருங்க, டெக்கரேஷன் ஒர்க்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அது பாருங்க, எவ்வளவு இருட்டா இருந்தது இந்த இடம், இப்ப வெளிச்சமாயிடுச்சு பாருங்க. இதோ ஒரு செக்யூரிட்டியை போட்டோம் பாருங்க. இங்க இருக்கவங்க எல்லாம், இங்க வரவங்க எல்லாம் சேஃபா பாத்துக்கிறது தான் இவரோட வேலை. அது பாருங்க, சேஃபா பாத்துக்கிறாரு பாருங்க. ஐயோ, இந்த குப்பையெல்லாம் சேர விடக்கூடாதுங்க. பாருங்க, குப்பையெல்லாம் அங்கங்க கிளீன் பண்ணிடணும். குப்பையை சேரவே விடக்கூடாது மக்களே. அதுக்கப்புறம் எல்லாருமே என்னடா இது அப்படின்ற மாதிரி கடுப்பாய் போயிடுவாங்க. இங்க ஒரு பாதையை போடணுமா? பாதையை போட்டாச்சு, சூப்பரு. டாய்லெட் வசதி வச்சிடணும் மக்களே. இது பாருங்க, டாய்லெட் வசதியும் இங்க சூப்பரா வச்சிடணும். ஒரு தீம் பார்க் சூப்பரா இருக்குங்க. குயின்ஸ்லாண்ட் மாதிரி ஒரு இடத்த நம்ம டக்குன்னு கிரியேட் பண்ணிட்டோங்க. இது பாருங்க, இங்க கிராஷ் குப்பையெல்லாம் அப்படியே போட்டு போறாங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம தான் மக்களே அக்கறையா கிளீன் பண்ணிடணும், சரியா? ஐயோ, ஒரே ஒரு ரைடு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுக்கே கூட்டம் பயங்கரமா வருது. காசு நிறைய கிடைக்குது மக்களே. எனக்கு $3000 கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ, இது பாருங்க, அவங்க போறதுக்கு வழி வைக்கணுங்க. இங்க இன்னும் சுத்தி பாருங்க, போங்க, வழி வச்சாச்சு. இதுல ட்ரீஸ் நிறைய செடிலாம் வச்சா இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்க பாருங்க, டீ கப் பாத்வேன்னு ஒரு இடத்தை கிரியேட் பண்றேன் பாருங்க. இங்க ஒரு ரைடை கிரியேட் பண்ண போறோம் மக்களே. இந்த ரைடுக்கு $1500 கிரியேட் பண்ணிட்டு பாருங்க மக்களே. இது கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது கப்பு மாதிரி, இந்த கப்பு மாதிரி இருக்கும். அதுல நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா சுத்தம் ராட்டணும். ஓகேவா? சூப்பர் மக்களே. ஓகேவா? இதுல நம்ம ரைட் பண்ணோம்னா கூட பண்ணலாம். பாருங்க, நார்மலா, ஓகே, நார்மல், ஃபாஸ்ட் ரைட். பாருங்க, நம்ம இப்ப ரைட் பண்றதுக்காக உட்காந்துருக்கோம் பாருங்க. பாருங்க மக்களே, நான் இப்ப ராட்டினத்துல உட்காந்துருக்கேன். தெரியுது? அது பாருங்க, ராட்டினம் சுத்துது பாருங்க. நான் ராட்டினத்துல உட்காந்துட்டு இருக்கேன். சரி, வெளியே வந்துடுறேன் மக்களே. என்ன சுத்தி முடிச்சுட்டு தானே வெளியே வர முடியும் போலங்க. செம்ம வேகமா சுத்துதுங்க. ஐயோ, போதும் போதும், வெளியே வா. முடிஞ்சிருச்சுங்க, ரைடு முடிஞ்சிருச்சுங்க. ஐயப்பா, ரைடு முடிஞ்சு நான் வெளியே வந்துட்டேன். மற்றவங்க சுத்திக்கிட்டோம். இங்க ஒரு பிளாசா ஆரம்பிக்கிறதுக்கு கடை மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி நினைக்கிறேன். இங்க லைட் எல்லாம் போட்டுலாம் மக்களே. இங்க பாருங்க, லைட் எல்லாம் மாட்டோம்னா சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடம் எண்ட்லெஸ் எட்ஜா. இந்த புஷஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டோம். சம் மோர் பெஞ்சஸ் உட்காரதுக்கு மக்களே. இங்க வரவங்க அப்படி உட்காந்து இங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இங்க லைட் போடணுமா? என்ன லைட் எத்தனை இடத்துல போட சொல்றாங்க? அது பாருங்க, இந்த லைட் எவ்வளவு இடத்துல போட சொல்றாங்க. டேபிள், இங்க பாருங்க, நிறைய டேபிள் வந்துடும் பாருங்க. அது பாருங்க மக்களே, இங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொடைலாம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? கொடைலாம் வச்சு சூப்பரா இருக்கு. இந்த இடத்த பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. கொடை வச்சு உட்காந்து சாப்பிடறதுக்கு சூப்பரா இந்த இடம் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இங்க கஃபே மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிடலாங்க. ரைட்டு, இங்க கஃபே மாதிரி ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் காஃபி குடிக்கணும்னு நினைப்பாங்க, டீ குடிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த கடைக்குள்ள போய் அவங்க குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம். ஓகே, கஃபே ஆரம்பிச்சாச்சு. வேற என்னங்க? இங்க சம் பெஞ்சஸ். எவ்வளவு பெஞ்ச் இருக்கு? இந்த பெஞ்சுக்கு மேலயா பெஞ்ச் வேணும்? சரி, போட்டலாம் மக்களே. இங்க 2 பெஞ்சை போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வேற இங்க வழிய வைக்கணும் மக்களே. அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வழிய வைக்கணும்.
குயின்ஸ்லாண்ட் எவ்வளவு பெருசா இருக்கும். குயின்ஸ்லாண்டுக்கு எத்தனை வாட்டி போயிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. ஓகேவா? இங்க லாங் பாத்வே நடக்கிறதுக்கு பாருங்க, வழியை வச்சுக்கிட்டே இருக்க பாருங்க. இங்க ஒரு ரைடு பிளாக் பேர்ல், இந்த ரைடு பேரு. இது நம்ம 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 இதுல இந்த வண்டின்னு சொல்லுவோமே, கப்பல் 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 ரைடுன்னு சொல்லுவாங்க நம்ம இதுல. இந்த இதுல எல்லாம் கூட இருப்பாங்க, பொருள் காட்சியில எல்லாம் கூட இருப்பாங்க கப்பல் ரைடு. இது ரொம்ப காமனான ரைடுங்க. ஓகேவா? இதுல ஏறும் போது எப்பவுமே ஒரு எம்ஜிஆர் பாட்டை போடுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பாட்டுங்க, அது 1000ல் ஒருவன்ல கூட அந்த பாட்டு வரும். கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளியா, ஏதோ ஒரு பாட்டு வரும் மக்களே, எனக்கு தெரியல மக்களே. ஓகே, நான் இங்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன். ஆளுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். அது பாருங்க, அங்க குப்பை சேர்ந்து பாருங்க. குப்பை சேர்ந்தனால எல்லாருமே கொஞ்சம் முறைக்கிறாங்க. என்னடா என்னடா இடம் நடத்துறீங்க, குப்பையா இருக்குன்ற மாதிரி நம்ம முறைக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் அப்பப்ப இது பாருங்க, வாசலே எவ்வளவு குப்பை சேர்ந்து வச்சு பாருங்க, எல்லாரும் முறைச்சுக்கிட்டே உள்ள வராங்க. இதெல்லாம் நம்ம கலெக்ஷன் காசை பாதிக்கும் மக்களே. இப்படி இந்த குப்பையெல்லாம் இவ்வளவு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கலெக்ஷன் காசு எவ்வளோ பாதிக்கும். இதை கிளீன் பண்றதுக்கு ஏதாவது ஆளை வைக்க முடியுமா பாக்கணும் மக்களே. பாருங்க, சந்தோஷமா போறாங்க பாருங்க சுத்தி பார்த்துட்டு. வேற ஏதோ முக்கியமா பண்ண சொல்றாங்க மக்களே. அது முக்கியம் போல, அதை போய் பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு ரைடு கிட்ட போக சொல்றாங்க. ஓஹோ, இங்க பிளாட் ட்ரீ, இங்க ஒரு ட்ரீயை வச்சிருந்தோம் மக்களே. இது பாருங்க, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா செடி. அடுத்து இங்க 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 என்ன வச்சிருக்கோம், ஏதோ பானைலாம் வச்சிருக்கோம், பானை மாதிரிலாம் பொருள் வச்சிருக்கோம். இங்க பைரேட். அடுத்த ரைடுக்கான வழிங்க இது. அடுத்த ரைடுக்கானதை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இங்க சிட்டிங் ஸ்கெலிட்டன்லாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி. பாருங்க, பொம்மை செட்டப். பாருங்க, ஸ்கெலிட்டன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் சும்மா பொம்மை செட்டப். அதாவது பைரேட்ஸ்னா அந்த கடல் கொள்ளையர்கள் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இப்ப பாருங்க, ஸ்லீப்பிங் ஸ்கெலிட்டன். அது பாருங்க, ஒன்னு படுத்திருக்க மாதிரி இருக்கா. இங்க பைரேட் ஷிப் வரும் பாருங்க. அது பாத்தீங்களா? அதாவது அதான் அந்த பைரேட் ஆஃப் த கரேபியன் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்பை இங்க நம்ம அமைச்சிட்டு இருக்கோம் மக்களே. பாருங்க, இங்க ஒரு வெண்டாரை போட்டுடலாம், வியாபாரம் பண்றவரை போட்டுடலாம். சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இங்க பேரல்ஸ் எல்லாம் வச்சிடலாம். அது பாருங்க, பேரல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இந்த இடத்த ரெடி பண்ணிட்டோம். இங்க லைட் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அது பாருங்க, லைட் வருது. இங்க பைரேட் பாத்வே டெவலப் பண்ணிட்டே இருக்கோங்க. இங்க புஷஸ். இது பாருங்க, சுத்தி புஷஸ் எல்லாம் வந்துருச்சா. இந்த இடம் இது பாருங்க, இந்த குப்பை சேர்ந்துருச்சு பாருங்க. ஐயோ, இந்த குப்பையை மட்டும் சேரவே விடக்கூடாதுங்க, அப்பப்ப கிளியர் பண்ணிடணுங்க. குப்பை சேர்ந்ததுன்னா எல்லாரோட மூஞ்சும் கோணிக்கிட்டு போயிடுங்க. என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு, இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்களே. அதனால குப்பையை மட்டும் நம்ம சேரவே விடக்கூடாது. வாசல் கிட்ட பாருங்க, குப்பை சேர்ந்துருச்சு பாத்தீங்களா? குப்பையை பார்த்தாங்கன்னா நம்ம ஆளுங்க கடுப்பாயிடுவாங்க. ஐயோ, வாசல்லே ஒரு குப்பை இருக்குங்க, கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, குப்பை தொட்டி நம்ம வச்சிருக்கோம், குப்பை தொட்டியில போடலாம்ல, தரையில போட்டுட்டு என்ன இப்படி பண்றாங்களோ. சரி, இங்க ஸ்டாஃப் ஹவுஸ். இங்க நம்ம வேலை பார்க்குறவங்களாம் தங்குறதுக்கு ஒரு வீடுங்க. அது பாருங்க, இந்த ஸ்டாஃபுங்களாம் தங்கி பண்ண போறீங்க. என்ன நம்மளால போக முடியல? ஓஹோ, ஸ்டாஃபுங்க இதை கிளீனர் போட்டுலாங்க. வாடா ராஜா, ஒன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். ஒரு கிளீனரை போட்டுட்ட மக்களே. இதுக்கப்புறம் கிளீன் பண்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நம்ம ஓடி என்னங்க கிளீனரை போட்டு அதை கிளீன் பண்றாரு பாத்தீங்களா? அதோ இவர் தாங்க கிளீனரு. பாருங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இவர் கிளீன் பண்ணுவாங்க. பாருங்க பாத்தீங்களா, ஒரு அந்த பூம் ஹெட்செட்டை போட்டு பாட்டு பாடிக்கிட்டே கிளீன் பண்ற ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. எப்படியோ நமக்கு வேலை நடந்தா சரிதான். நம்ம இன்னும் என்னங்க டெவலப் பண்ணோம்? டெவலப் பண்ண வேண்டியதெல்லாம் டெவலப் பண்ணலாம் மக்களே. என்ன டெவலப் பண்ணும் இன்னுங்க? இதுக்கு மேல எங்க டெவலப் பண்றதுனே தெரியலையே நமக்கு. அது அவங்களே காட்டுறாங்க பாருங்க. இங்க போங்க, இங்க டெவலப்மெண்ட் பண்ற ஒர்க் எல்லாம் இருக்கு, அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இங்க ஓஹோ, இங்க சேல்ஸ் கேர்ள் ஒரு பொண்ணு வர சொல்லாங்க. இது பாருங்க, ஃப்ரூட் சாலட்லாம் இந்த பொண்ணு விற்கிதுங்க. ஓகே, இது மூலியமாவும் நமக்கு காசு கிடைக்கும், கமிஷன் மாதிரி தருவாங்க நமக்கு. இது பாருங்க, அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அவன் வரான் பாருங்க. இல்ல, செக்யூரிட்டி தான் வர, அவன் கிளீன் பண்றான் வரலையே. நானே கிளீன் பண்ணிட்டேன் மக்களே. வேற இந்த ரைடு. இங்க வேற என்ன மக்களே? வேற ஏதாவது டெவலப் பண்ணணும் அவங்களே சொல்லுவாங்க. டெவலப் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே. ஆல்மோஸ்ட் நான் டெவலப் பண்ணிட்டேன்னா இன்னும் புது ரைட்லாம் நிறைய ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும். எங்க போறது? எது பாருங்க, கிளீனர் இப்பதாங்க வரான். சரி, நான் அதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஐயோ, என்னங்க எந்த இடத்தையும் கிரியேட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்குது. அவ்வளோதானா? இவ்வளோண்டா அம்யூஸ்மெண்ட் பார்க் நல்லா பெருசா இருக்குமே. இவ்வளோண்டா அம்யூஸ்மெண்ட் பார்க்காவா இருக்கும்? வாசல்ல ஏதாவது குப்பை இருக்கா பார்ப்போம் நம்ம. இல்லைங்க, வாசல்லாம் குப்பை இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க இந்த இடம். ஓகே, ரைட்டு. ஒருத்தர் ஹாப்பியா போறாரு பாத்தீங்களா? நம்மளுக்கு டெவலப் பண்ண சொல்லுது பாருங்க மக்களே. டெவலப் பண்ண சொல்லுதுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் டெவலப் பண்ற வேலையை பண்ணணும் மக்களே. என்ன டெவலப் பண்ண சொல்றாங்க? இங்க பெஞ்ச் போட சொல்றாங்க மக்களே. இங்க பெஞ்ச் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருங்க, சொன்னா செஞ்சிட வேண்டியதுதான். பாருங்க, இங்க பெஞ்ச் எல்லாம் போட்டேன் பாருங்க. என்ன பெஞ்சை போட்டுட்டேன். வேற டெவலப்மெண்ட் வேற என்னங்க பண்ணணும்? இதை தாண்டி இடம் எதுவும் அது டெவலப்பே பண்ண சொல்ல மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம இதுல தேவையான அளவுக்கு டெவலப் பண்ணிட்டோமோ? அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே. இன்னும் நிறைய டெவலப் பண்ணுமே. இன்னும் நிறைய ரைட் எல்லாம் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அது இங்க ஏதோ கேக்குது பாருங்க, இங்க கொடுக்கலாம். இல்லங்க, இது திரும்பி வாசல் கிட்ட நான் வந்துட்டேங்க. ஐயோ, இது பாருங்க, அழுக்கு சேர்ந்துருச்சு. நானே கிளியர் பண்ணிட்டேங்க அழுக்கெல்லாம். ஓகே, அது பாருங்க, இந்த பொண்ணு கிட்ட இருந்து சேல்ஸ் வாங்கலாம் செய்றாங்க மக்களே. பாருங்க, ஃப்ரூட் சாலட் விற்கிது பாத்தீங்களா? இதெல்லாம் வாங்குறாங்க. ஃப்ரூட் சாலட் மட்டும் சொல்லிட்டு பாருங்க, இங்க புஷஸ் மக்களே இங்க வாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்களே. வேற இங்க
ஓகே சைன் போர்டு வச்சிட்டேன் சூப்பருங்க. இங்கே டெவலப் பண்ணும். நான் சொல்ல டெவலப் தான் நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் மக்களே. பாருங்க இங்க டெவலப் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. என்ன டெவலப் பண்ண சொன்ன வரைக்கும் வந்துட்டேன். இங்க ஒரு பாத்தை போட சொல்றாங்க வழிய. இங்க கோல்டு மைன் பண்ண சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்க சொல்ல சொன்னா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. பாருங்க கோல்டு கோல்டு ஒரு சும்மா அந்த ஒரு கோல்ட தோண்டி எடுக்கிற வேலை பாக்குற இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப்பை சும்மா பண்ணியிருக்கோம். இங்க ஒரு பாத்வே, இங்க ட்ரிங்க் ஸ்டாண்டு. ஓகே குடிக்கிற இடம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது. இங்க டேபிள்ஸ் போட்டணும், பிக்னிக் டேபிள்ஸ். உட்காந்து போட்டோ எடுக்கணும்னா போட்டோ எடுத்துப்பாங்க. இங்க ட்ரிங்க் சேல்ஸ்மேன், இந்த ஒரு சேல்ஸ்மேன் இங்க போட்டேன் பாருங்க. இவர் வியாபாரம் பண்ணுவார் மக்களே. பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த இடம். இங்க ஒரு ஒர்க்கரை போட்டுடலாம். இதெல்லாம் நமக்கு காசு மக்களே. இது மூலியமா நமக்கு காசு பெருகிக்கிட்டே இருக்கும். இப்பயே என்கிட்ட நிறைய காசு இருக்கு. இதை தாண்டி நமக்கு நிறைய காசு கிடைக்கும் மக்களே. இது பாருங்க இங்க பெஞ்ச் எல்லாம் போட சொல்றாங்க. ஓகே பெஞ்ச் போட்டேன். இங்க வந்து அந்த தண்ணி எல்லாம் இதாகும்ல, அங்க அந்த தண்ணி எல்லாம் ரெடி ஆகிற பம்பு போட்டுட்டேன். இங்க பாத்வே போட்டுட்டேன். இங்க ஒரு பெஞ்சு போடுங்க நல்லா இருக்கும்ன்றாங்க. பெஞ்சு போட்டாச்சு, எட்ஜஸ் போட்டாச்சு, லைட்டு மேல லைட்டு போட்டாச்சு. எங்க சூப்பரா இருக்குங்க. இங்க ஒரு பிரிட்ஜை போட சொல்றாங்க. பிரிட்ஜை போட்டுட்டேன். ஸ்விங் பிளாட்ஃபார்ம் குதிக்கிற மாதிரி இடத்த செட் பண்ண சொல்றாங்களோ. இல்லங்க ரவுண்டா ஏதோ வருதுங்க. ஐயோ நம்ம கிட்ட காசு இல்லைங்க. காசு சேர்ந்துருச்சு. இதை போட்டுடலாம். இதை போடணும். 5000 தானே நான் போடணுமே, போட்டேனே. என்னங்க வாங்க முடியல இதை. வாங்கிட்டேன் மக்களே. இங்க லைட்டெல்லாம் போடணும். சூப்பர் சூப்பர் மக்களே. பயங்கரமா டெவலப் பண்ணிட்டேன். முதல்ல நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் எவ்வளவு சாதாரணமா இருந்தது. இப்ப பாருங்க மக்களே சூப்பரா கிட்டேன் அம்யூஸ்மெண்ட் பார்க்க. இல்ல சாதாரணமா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க நான் எவ்வளவு சூப்பரா மாத்திட்டேன் பாருங்க. இன்னும் இங்கெல்லாம் ஆனா மக்கள் வரமாட்டாங்க. இங்கேயும் வரி போடாம விட்டு இருக்க மாதிரி பாருங்க. இங்கெல்லாம் எவ்வளவு கஃபே ஆரம்பிச்சு எவ்வளவு பெஞ்சு சேர்லாம் போட்டுருவோம். இங்கெல்லாம் மக்கள் வரவே மாட்டாங்க. அந்த ஸ்டார்டிங் இருக்க பகுதி மட்டும் வராங்க பாருங்க. இங்கே தாங்க மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் வரமாட்டாங்க, ஏன்னு தெரியல. ஓகே மக்களே பாத்துக்கோங்க. நான் சூப்பரா நம்ம இடத்த டெவலப் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த லுக்ல பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. இல்ல செம்மையா டெவலப் பண்ணிட்டேன் மக்களே. கண்டிப்பா இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.